ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். போதும். இந்த அப்போஸ்தலர் 10:38வது வசனத்துல நாம வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், சொல்லுங்க, வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் நமக்கு மிகவும் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாய் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடும் பொழுது இப்படி குறிப்பிடுகிறார். ஏன்னா அவர் தான் கூடவே இருந்தவர். அவர் கூடவே இருந்து அவரோடே இருந்து அவர் என்னென்ன செய்தார் அப்படின்னு பார்த்ததுல ரொம்ப முக்கியமான நபர் நம்முடைய அப்போஸ்தலன் பேதுரு. அவர் அதை சொல்றாரு, அவர் இப்படியாய் இருந்தார். பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் என்ன செய்தாரு? விடுவிக்கிறவராக, குணமாக்குகிறவராக, சுற்றி எங்க போனாலும் அதையே செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் தான் நமக்கு என்னது? சொல்லுங்க, ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம முன்மாதிரி அப்படிங்கிறதுக்கு வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் நமக்கு முன்மாதிரி அப்படிங்கிறதுக்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து பின் வைத்து போனார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு நமக்கு பின் வைத்து போயிருக்கிறார். எதை? நாம் நடக்குவதற்காக, நாம் எப்படி வாழணும், நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதற்காக ஒரு மாடலை வைத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நல்ல முன்மாதிரி யாரு? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. நீங்க யாரை பார்த்து முன்மாதிரியா பார்த்து பின்பற்றுகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையின் ரோல் மாடல், உங்க வாழ்க்கையினுடையதான மாதிரி யார்? இப்பொழுது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. ஆமென். கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் கவனித்து பாருங்கள் இயேசுவை, அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 3:1 எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் யாரை கவனிக்கிறோமோ, யாரை ரசிக்கிறோமோ, யாரை ரொம்ப லைக் பண்றோம், விரும்புகிறோமோ, அவர்களை மாறி நம்ம மாறிடுவோம். ஆமென். இந்த காலத்துல தான் அப்படி தெரியல. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா, நாங்க சின்ன பிள்ளையில ஒரு வாலிப பிள்ளையா 15-16 வயசு இருக்கும்போது ரசிகர் மன்றங்கள் நிறைய இருக்கும். நீங்க இருந்தீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த நடிகர் ரசிகர் மன்றம், இந்த நடிகர் ரசிகர் மன்றம் அப்படின்னு ரசிகர் மன்றங்கள் இருக்கும். ஒருத்தனை பார்த்தவனே தெரிஞ்சலாம் இது யாருடைய ரசிகர்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த படத்துல அந்த கதாநாயகன் எப்படி ஸ்டைலா முடி வெட்டுறாரோ அதே மாதிரி இவன் என்ன செஞ்சிருப்பான்,
அவர் எப்படி சேவிங் பண்ணியிருப்பாரு, எப்படி தாடி வச்சிருப்பாரோ அதே மாதிரி இவனும் என்ன செய்வான், வச்சிருப்பான். நான் சின்ன பிள்ளையில ஒரு நடிகர் வந்து என்ன செய்வார்னா, அவர் ஸ்மோக் பண்ணுவார். ஸ்மோக்னா சிகரெட் குடிப்பார். சிகரெட் அப்படி தூக்கி போட்டு கப்புன்னு பிடிப்பார். அதே மாதிரி நிறைய பேர் போட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சாங்க தெருவில், தெரியுமா உங்களுக்கு? அதை சிகரெட் எடுத்து இப்படி வாயில வச்சு பொறுத்துறதே நார்மலு. அவர் என்ன செய்வார்னா அப்படின்னு சுண்டி விடுவார், அப்படி கப்புன்னு வந்து வாயில வந்து விழுகும். அவர் படத்துக்காக செய்வார். இவங்க வந்து பொட்டி கடையில் நின்றுக்கிட்டு தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இவர் அவருடைய ரசிகர். லேலூயா, லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. பக்கத்துல யாராவது கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தாங்கன்னா தட்டி எழுதுங்க. அல்லேலூயா. அவனுடைய ரசிகரா இருக்கிறனா அவன் செய்யறது அப்படியே பார்த்திருப்பீங்கல்ல. பழைய காலத்துல, நமக்கு முந்தின காலத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்ததே 87 இறந்துட்டார். அவர் ஒரு படத்துல அப்படிம்பார். புரியுதா உங்களுக்கு? பழைய ஆட்களுக்கு புரியும். அப்படிம்பார். அது என்ன செய்வார்னு தெரியல. மூக்க பிடிச்சி இப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாதிரியே நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல இருக்கிற நடிகை எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இவங்க செய்வாங்க. பப்பு வச்சு செய்வாங்க, அல்லது 2 முடியை தொங்க போட்டுக்கிடுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவங்க என்ன ஆகும், அவங்கள ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ட்ரெஸ்ஸு, உங்களுடைய உடுத்துறது. சில பேர்லாம் பார்த்து, நான் ஒரு சகோதரனை சமீபத்தில் பார்த்தேன், நம்ம ஊரில் தான் பார்த்தேன். அவர் நல்ல ஆள், சூப்பராக போலீஸ் மாதிரி நல்லா ஜம்முன்னு இருப்பார். திடீர்னு அவரை பார்க்கும்போது, கவனிக்கிறீங்களா, திடீர்னு அவரை பார்க்கும்போது இப்படி மீசையை வச்சு இப்படி சதுரமாக வச்சு இப்படி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருந்தது, இங்கே வரைக்கும் இங்கே வர. ஏன் இப்படி ஒரு மாதிரியா, என்ன அப்படின்னா, சிங்கம்ல அப்படிங்கிறார். அட பாவி மனுஷா, சிங்கம் லேவா, சிங்கம்னா அப்படின்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. நம்ம என்ன படமா பார்க்குறோம் புரிகிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு பேப்பரை பார்க்குறேன், சிங்கம்னு ஒரு படத்துல, அந்த படத்து பேர் சிங்கமா, அதுல இருக்கிற நடிகர் இதே மாதிரி வச்சிருந்தார். இந்த ஆளு கிறிஸ்தவர் தான், சர்ச்சுக்கு போறவர் தான், நம்ம சபை இல்லை, வேற சபை. அதை பார்த்த உடனே இவர் வந்து அவருடைய ரசிகருங்கிறத நமக்கு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. நான் சொன்னேன், சிங்கமா இருக்க வேண்டியவங்க அசிங்கமா இருக்கிறீங்களேன்னு நான் கேட்டேன். ஆமென். நம்ம சிங்கம் யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம் தான் நமக்கு முன்மாதிரி. ஆமென் சொல்லுங்களேன். சிங்கம்லேங்கிறார். கேட்டா பார்க்கவே அசிங்கமா இருக்கு. கொஞ்ச நாள்ல வேறொரு ட்ரெண்ட் வந்துருச்சு, அது மாறிடுச்சு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த உலகம் எதையோ ஒன்ன பின்பற்றிக்கிட்டே போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒன்ன ரசிக்கிறாங்க, ரசிக்கிறது மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, மாறிடுறாங்க. உங்க ரசனையும் என் ரசனையும் எதன் மேல இருக்குது? ஒரு ஆள் இப்ப போய் ஒரு ஆளை போய் படம் பார்க்குறீங்களான்னு கேட்க வேண்டாம். அவன் படம் பார்க்கறான்னா அவனுடைய நடவடிக்கை அதை மாதிரி என்ன செஞ்சிடும், ஒரு ஆளுடைய பேச்சு வழக்குகளை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசினா தெரிஞ்சிடும். அவங்களுடைய எக்ஸாம்பிள்லாம் பாருங்க. அந்த படத்துல அவன் அந்த நடிகர் ஏதோ சொல்லுவாங்க, அந்த வடிவேல் சொன்னது மாதிரி அப்படிம்பாங்க. அப்படின்னா இவன் வடிவேல் ஜோக்கா பார்க்கறான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பேசும்போதே அது என்ன செஞ்சிடும், சட்டியில இருக்கிறது வெளியில வந்துடும். இருதயத்தின் நிறைவினால் நீ எதை பார்த்து எதனால நிரப்பப்படுறியோ அதுதான் வரும். ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, இந்த வசனம் இப்படி சொல்லுதுல, அந்த வசனம் இப்படி சொல்லுதுல, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னா இவன் உள்ளத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? வசனத்தால நிரம்பி இருந்தா வசனம் வரும். ஜோக்கவே பார்த்துக்கிட்டு சினிமாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு முன்மாதிரி யார் சொல்லுங்க? நாம் பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை நீங்க யாரை கவனிச்சு பாக்குறீங்க? நான் ஒன்னு சொல்றேன், உங்க வாழ்க்கை மாறணுமா, உங்க சுபாவம் மாறணுமா, உங்களுடைய நிலைமை மாறணுமா, நீங்க ஒரு ஆளை கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சிடுச்சு. நீங்க இயேசுவை எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கிறீங்களோ, அதான் பக்கத்துல இருக்காரு உன்னிப்பா கவனிக்க. இல்ல ஜீசஸ் படத்தையே போட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படி கேட்காதீங்க. வேதத்தில் அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் நடந்தது, அவர் திரும்பி பார்த்தது, அவர் நின்றது, அவர் உட்கார்ந்தது,
அவர் பேசினது, அவர் செய்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது. எதுக்காக? 4 கோணத்துல இருந்து எழுதி வச்சிருக்குது. மத்தேயு ஒரு பக்கம் நிக்கிறாரு, லூக்கா அந்த பக்கம் நிக்கிறாரு, மார்க் இந்த பக்கம் நிக்கிறாரு, அந்த பக்கம் யோவான் நிக்கிறாரு. ஆமென். எதுக்கு ஒரே ஆளை பத்தி 4 பேர் எழுதியிருக்கிறாங்க? சொல்லுங்க. 4 சுவிசேஷம் தானே. சுவிசேஷம் எத்தனை சுவிசேஷம் இருக்கு? சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க. சொல்லுங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். 4 சுவிசேஷம். எதுக்கு 4 தடவை எழுதி வச்சிருக்காரு? ஒருக்கு எழுதுனா பத்தலையா? உட்காரு பாப்பா, பெரியம்மா கூட உட்காந்துக்கோ. கவனிங்க. 4 தடவை எதுக்கு எழுதி வச்சிருக்காரு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அப்படி இல்லை. இப்ப நான் இந்த இருக்கேன், நான் இருக்கிறேன், அப்படி பாத்துங்க. முன்னாடி இருந்து என்னைய வர்ணிக்கிறீங்கன்னா என்னது வர்ணிப்பீங்க? முன்பக்கம் தெரிகிறதான் வர்ணிக்க முடியும். பின்பக்கம் இருந்து ஒருத்தர் பார்த்து என்னைய பார்த்து எழுதுறாருன்னா எதை எழுத முடியும்? ஒவ்வொரு வியூ, புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு இயேசுநாதர் 4 பக்கம் இருந்து என்ன செய்யறாங்கன்னா 4 விதமா எழுதுறாங்க. எதுவும் தப்பு கிடையாது. ஒவ்வொருவருடைய பார்வையும் வெவ்வேறையா இருக்கும். அப்படின்னா நாமும் இயேசுவ 4 சுவிசேஷத்திலையும் அத்தனை விதமா என்ன செய்யலாம்? அல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும்னா வேதத்துல தான் பார்க்க முடியும், கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய பிரதான ஆசாரியரை இருக்கிறதான கிறிஸ்து இயேசுவை கவனிங்க. நீங்க அவரை கவனிச்சு பார்த்தா அவர் தான் நமக்கு மாடல். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் மாத்திரமல்ல, நன்மை அப்படிங்கிறது என்னன்னா பிசாசின் பிடியில இருக்கிற, பிசாசினுடைய வல்லமையில் இருக்கிற, அவனுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் குணமாக்குகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவரை பின்பற்றுகிற நாம் எப்படி இருக்கணும்னா தேவன் விரும்புகிறார். நம்மோடு கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம உங்களோட தேவன் இருக்கிறாரா? இருக்காரா இல்லையா? என்னோடு கர்த்தர் இருக்கிறாங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவரோட கூட இருந்தபடியினாலே, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஒன்னு தெளிவா தெரிஞ்சுக்கங்க, தேவன் நம்மோடு இருக்கிறதை எப்படி வெளிப்படுத்துறது? தேவன் உங்களோடு இருக்கிறாரு அப்படின்னா நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? கர்த்தர் என் கூட இருக்கார், கர்த்தர் என் கூட இருக்கார், கர்த்தர் என் கூட இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? பதில் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? அல்லேலூயா. நாம் செய்கிற நன்மையின் வழியாக. அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க, இங்க பாருங்க, கொஞ்சம் நேரா பாருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நாம் செய்கிற செயல்பாட்டின் மூலம் தான் அதை என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்துவோடு கூட தேவன் இருந்தார். இருந்தபடியினாலே, அங்க சொல்லப்பட்டிருக்கு, இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. நாம தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய. வசனம் சொல்லுது, நன்மை செய்யும்படிக்குத்தான் நம்மளை ரட்சித்திருக்கிறாராம். அல்லேலூயா. கவனிங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறீங்க, நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது, நம்மளை ரட்சித்தது, நம்மளை முன்குறித்தது எல்லாம் எதுக்குன்னு நினைச்சீங்கன்னா நன்மை செய்கிறது. ஆமென். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கவனிக்கிறீங்களா? உங்ககிட்ட கேள்வி, பேரை சொல்லி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லணும். பதில் சொல்லாட்டி பிறகு எந்திரிச்சு நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல சொல்லுவாங்கல்ல, எந்திரிச்சு நெல்லு அப்படின்னு. அது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் சிலுவையில். ஆமென். சரிதானா? ஆண்டவர் இயேசு பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? ஒவ்வொருவரும் சொல்லணும். சீக்கிரமா படப்படான்னு சொல்லுங்க பாப்போம். தேவ சித்த நிறைவேற, நம்முடைய பாவங்களுக்காக. படக்குன்னு சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க, சரசரசன்னு சொல்லுங்க. சிம்பிளான கேள்வி. நாங்க எங்க இருக்கோம்னே இப்பதான் எங்களுக்கு தெரியுது. என்ன கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சில பேர் அப்படி மூன்றாம் வானத்துக்கு போனது மாதிரி தெரியுது. கவனிங்க, பதில் சொல்லுங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க பதில் சொல்லுங்க. எதுக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் தன்னை? எதற்காக தேவன் தன்னை ஒப்பு கொடுத்தார்? இயேசு சிலுவையில எதற்கு ஒப்பு கொடுத்தார்? சொல்லுங்க. என்ன ரொம்ப பெரிய கேள்வியா கேட்டுட்டேன்? அவங்க சொன்னாங்க பாவத்தை, இன்னொருத்தவங்க சொன்னாங்க தேவ சித்தம் செய்ய, வேற ரட்சிக்க, வேற. நீங்க சொல்றது எதுவும் தப்பு இல்லை. நான் எதிர்பார்க்கறது வர்ற வரைக்கும் சொல்லுங்க. எதுக்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார்? நீங்க லேட் ஆகும். நான் வேகமா முடிக்கணுங்கிறக்காக நான் கவனமா போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா சொல்லுங்க. ஆண்டவர் பிதாவாகி தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால ஒப்பு கொடுத்தார். ரைட், அதுவும் உண்மைதான், தப்பு இல்லை. வசனம் இருக்குது. சொல்லுங்க. அவருடைய சித்தம் செய்ய சொல்லிட்டாங்க. வேற இயேசுநாதர் எதுக்கு தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தார்? வெரி சிம்பிள் கொஸ்டின். சேர்ல இருக்கிறவங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்லுங்க. இயேசு எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்? வேதத்தை வாசிச்சா, வேதத்தை படிச்சிருந்தா கட்டாயம் நமக்கு ஞாபகமாயிலும் வந்திருக்கும், இருக்கிற இடம் தெரியாட்டாலும். ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க. பிதாவோடு ஐக்கியப்படுத்த அப்படி, அதுவும் சரிதான், தப்பு இல்லை. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா ரொம்ப முக்கியமானது ஒரு வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம், தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். வாசிங்க 14 வாசிங்க. 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய, நல்ல காரியங்களை செய்ய, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? கொஞ்சம் பேசுங்க. எதுக்காக? பக்தி வைராக்கியம், நற்கிரியைகளை, நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வரணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு? கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நம்ம வேத வசனத்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? உட்கார்ந்துருக்க கஷ்டமா இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் எல்லாம் எழுந்து நிற்போமா? வர்ஷிப் மாதிரி உட்கார்ந்துருந்தா தானே நமக்கு சோர்வு வரும். நின்றுக்கிட்டு பிரசங்கம் கேட்டால் நல்லா இருக்கும்ல. சரிங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அது வேற கொடுமையா அப்படிங்கிறீங்களா? அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதற்காக? வசனம் சொல்லிட்டேன். எதுக்காக? நற்கிரியைகள்னா என்னது? நன்மை செய்யறதுக்கு, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் நமக்கு என்ன வேணுமா? பக்தி வைராக்கியம் வேணுமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையினால நிரம்பி ஜனங்களுக்குள்ள போகும். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போய் தீமை செஞ்சாரு அல்லது யாருக்காவது ஒரு தீமை செஞ்சாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேதத்துல தன்னை பகைக்கிறவர்களுக்கும் அவர் என்ன செய்யல? தீமை செய்யவே இல்லை. அவருடைய வேலை ஒண்ணு, வர்றவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்க, வர்றவங்களுக்கெல்லாம் நன்மை செய்ய. ஆமென். நமக்கு முன்மாதிரி யாருங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நமக்கு முன்மாதிரி யாரு? கொஞ்சம் கவனிங்க, இல்லாட்டி எழுப்பி விட்டுருவேன். வேற வழியே கிடையாது. நான் பேச போற கொஞ்ச நேரம் வசனம் உள்ள போகாட்டா வந்தே வேஸ்ட். ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. ஆமென். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நம்ம எப்படி சுற்றி திரிகிறோம்? நம்முடைய தாட் எப்படி இருக்குது? மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், இந்த நாள்ல யாருக்காவது உதவி செய்யணும் ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணவங்க யாராவது கை உயர்த்துங்க பார்க்கலாம். எப்பயாவது ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த நாள்ல யாருக்காவது நன்மை செய்யணும் அப்படி ஜெபம் பண்ணீங்களா? நன்மை செஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே எப்படியாகிலும் என் தேவைகள் சந்திக்கப்படணும், என்கிட்ட இருக்கிற பணம் குறையாமல் இந்த நாளை கழிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. செலவழிஞ்சு போகாம பாதுகாத்துக் கொள்ளணும். இறைக்கிற கிணறு சொல்லுங்களேன், இறைக்கிற கிணறு ஊறும்னா அதுக்கு எதிர்ப்பதம் என்னது? இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும். ஒரு கிணறு சும்மாவே விட்டுட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நாரத்தையும் செய்யும். இறக்க நல்ல தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நற்கிரியைகளை செய்ய செய்ய உங்களுக்குள்ள நல்ல காரியம் உண்டாகிட்டே. ஆமா, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது, நமக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தது எதுக்குன்னா, நாம் பக்தி வைராக்கியம் யாரு மேல? கர்த்தர் மேல பக்தி வைராக்கியம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நன்மை செய்யும்படி நற்கிரியைகளை செய்ய நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா என்ன செய்யணுமா? இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பத்தி படிக்கும் போது நம்ம லூக்கா 8ஆம் அதிகாரத்துல படிச்சோம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து 22 இருந்து 33 வரைக்கும் பார்த்தோம். லூக்கா 22 அதுல இருந்து 33 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சோம். அங்க ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சோம்ல. அல்லேலூயா. என்ன வாசிச்சோம்? பிசாசு பிடிச்ச மனுஷன் கல்லறையில வாழ்றான். அந்த ஊரினுடைய அவுட்டர்ல கல்லறையில வாழ்ந்து சங்கிலிகளினால கட்டப்பட்டும், சொல்லுங்க, வஸ்திரம் தெரியாம காவல் பண்ணப்பட்டிருந்து பிரேத கல்லறைகள்ல தங்கி அந்த பக்கம் எவனுமே போக முடியாம கல்லை வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை சுகமாக்கணும்னு யாரு ஆண்டவர்கிட்ட சொன்னது? கூப்பிட்டாங்களா? அதுவும் கடல் கடந்து, அந்த கனசரேத்து கடலை உருவ கடந்து. இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 22 நம்ம வாசிச்சோம்ல, 22 வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படவுல ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம். இந்த கடல்ல இந்த கரையில இருந்து அக்கறைக்கு போவோங்கிறாரு. யார் இவர் அங்க கூப்பிட்டா? நீங்க போய் பாத்தீங்கன்னா இறங்கின உடனே அவன் கல்லை தூக்கிட்டு வந்தான்னு இருக்குது. கல்லை தூக்கிட்டு வர்றான். இவர் போய் அந்த மனுஷனை என்ன செய்யறாரு? சுகப்படுத்துறாரு, விடுதலை. அவனுக்குள்ள இந்த லேகியோன் பிசாசை என்ன செய்யறாரு? துரத்தி விட்ட உடனே பன்னி கூட்டத்துக்குள்ள போயிருச்சு. பன்னி போய் என்ன செஞ்சிருச்சு? கடல்ல போய் அமர்ந்துருச்சு. உடனே பன்னி மேய்ச்சவங்க எல்லாம் வந்து இந்த பகுதியில வராத, போயா போயா போயான்னு கடற்கரையிலேயே அவரை விரட்டி விடுறாங்க. யார? இயேசு கிறிஸ்துவை இங்க வராத, நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அது பின்பகுதியை போய் படிச்சு பாருங்க. யார் அவரை கூப்பிட்டா? அந்த பகுதியில யார் அவனை சுகமாக்க கூப்பிட்டா? அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போகும்போது அங்க கடல் கொந்தளிக்குது, பயங்கரமா மோசம் வரத்தக்கதாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏசுனார் வந்து நம்மளை என்ன செய்ய போறாரு? துரத்த போறான்னு தெரிஞ்சு அந்த பிசாசு கடலை கொந்தளிக்க வைக்குது, காற்று அடிக்க வைக்குது. பயங்கர புயல் காற்று வந்து படகே முங்குற மாதிரி இருக்குது. ஏசுனார் எழும்பி சொன்னாரு, என்ன சொன்னாரு? காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். நான் சொல்றேன், காற்றுக்கும் கடலுக்கும் அதட்டினார்னு நமக்கு தெரியும். ஆனா அதை அந்த அதட்டின உடனே ஏன் நின்னது தெரியுமா? அதை செஞ்சது பிசாசு. நம்மளை வந்தாருன்னா நம்மளை என்ன செஞ்சிருவாரு? எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு அப்படி சொன்னானா? இயேசு வந்தாருனாலே பிசாசுக்கு என்னது? வேதனை. அதனால வந்து முன்னமே அவரை கப்பலோட சேர்த்து கவுத்திரணும் நினைச்சு என்ன செஞ்சான்? கடலை கொந்தளிக்க வச்சான். அல்லேலூயா.
ஆண்டவர் பார்த்தார், சுமரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனா, அங்க பாத்தீங்கன்னா கல்லை எடுத்துக்கிட்டு எரிய வர்றான் ஒருத்தன். யாரும் அவரை கூப்பிடவே, அவங்க வீட்டு ஆளுகளை இவனை என்ன செஞ்சிட்டாங்க, லூஸ்ல விட்டு போய் தொலைறாண்டான்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை சங்கிலிகளினால கட்டி பார்த்தாங்க, எத்தனையோ தடவை விலங்கு போட்டு பார்த்தாங்க, எல்லாத்தையும் முறிச்சிட்டு அவன் பிரேத கல்லறையில போய், இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு இருப்பானா. யார? தன்னையே காயப்படுத்தி ரத்த ரணகலம் ஆக்கி கொண்டிருப்பானா. அவனுக்கு இறங்கும்படி அக்கறை கொண்டார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாருங்கள் அக்கறைக்கு போவோம். ஆமென். அக்கறைக்கு போய் என்ன செய்ய போறாரு? அவன் மேல் இவர் அக்கறை கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். யாரும் கேள்வி கேட்பார் இல்லாத மனிதன் மேல கர்த்தர் அக்கறை கொண்டு அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். நமக்கு அப்படி கேள்வி கேட்பார் இல்லாத ஆட்கள் மேல அக்கறை இருக்கிறா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் யாருமே கூப்பிடல, ஆனா போய் அவர்களை சுகமாக்கிட்டு, அவனு உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செஞ்சதை சொல்றான்னு சொல்லிட்டு திரும்பி வந்தான்னு ஒரு கடலை கடந்து போய் உள்ளவே அவரை விடல. இறங்கின உடனே பிரேத கலர் அந்த சூழ்நிலைமை அங்கதான் இருக்கிறான். அங்க சுகமாக்கிட்டு அப்படியே திரும்பி மறுபடியும் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய முன்மாதிரி யாருங்க? இயேசு என்ன செஞ்சார்? பல வருஷமாய் பிரேத கல்லறையிலே வாழ்ந்தவனை, பல வருஷமாய் கேள்வி கேட்பாரற்று கிடந்தவனை போய் சுகமாக்கி நன்மை செஞ்சார். பிசாசின் வல்லமையினால் பிடிபட்டிருந்த அவனை கர்த்தர் என்ன செஞ்சார்? விடுதலையாக்கி வீட்டுக்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெறல, ஆவியை நான் வல்லமை நான் பெறலை அப்படின்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி தேவனை. இன்னொன்னு சொல்றேன், நல்லா சொல்றேன், நீங்க தேவ சித்தம் செய்யணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றே ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுக்கு பிரியமானத, தேவன் விரும்புகிறத, தேவனுடையதான சித்தத்தை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சீங்க, அர்ப்பணிக்கிறீங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படாம நாம தேவ சித்தம் செய்யவே, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதை சொல்ல சத்தமா? தேவ சித்தம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டே ஆகணும். ஆமென். நாம் தேவனுடைய சித்தம் செய்யாட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது. தேவன் நம்மை அழைத்தது, நம்மை தெரிந்து கொண்டதே எதற்காக? அவருடைய சித்தம் செய்யத்தான். ஆமென். இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இங்க இருக்கிறவங்க சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில பேர் இடம் மாத்தணும்னு நினைக்கிறேன், வேற வழி இல்லை, இடத்த மாத்திர வேண்டியது, முன்னாடி சேர் போட்டுற வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானா? சேரை புறம் நம்ம முன்னாடி கொண்டு வந்து போட போறோம். இப்படி வரிசையை நீ பார்த்த மாதிரி உட்காந்துட்டேன்னா பார்த்துக்கலாம். அல்லேலூயா. வேற வழி இல்லை. நான் பேசுறதே 20 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம். அதை நீங்க கவனிக்காட்டி என்ன செய்யறது? நாம் இயேசுவை கவனித்து பார்ப்போமானால், அவர் ஊழியம் செய்யணும்னு சொல்லி இறங்கின உடனே, ஆமென், அவர் 30 வருஷம் எங்க வாழ்ந்தாரு? 30 வருஷம் வீட்டோடு வாழ்ந்தார், சரிதானா? 30 வயது முடிந்த உடனே யோர்தான் நதிக்கரைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவரை நிரப்பினார்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு போய் வனாந்தரத்துல போய் ஒரு 40 நாள் என்ன செஞ்சாரு? உபவாசம் இருந்தார். அதுதான் ஊழிய ஸ்டார்ட். ஆமென். தேவனுடைய சித்தம் செய்யவே வந்தேன்னு சொன்ன நம்முடைய அருமையான ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலதான் என்ன செஞ்சாராம்? சொல்லுங்க, ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணார். பிதாவினுடைய சித்தம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்ப, சொல்லுங்க, பட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. சில பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பாங்க, வல்லமையினால் அங்க சொல்லப்பட்டு வாசிங்க, நசரேயனாகிய இயேசுவை 38:10-38 வாசிங்க.
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார்னு சொல்லப்படல, வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் வல்லமையாலும் நிரப்பப்பட்டவர். ஆமென். நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெற்று உடனே நல்லா அந்நிய பாஷை பேசி துதிப்பாங்க, ஆனா வாழ்க்கையில வல்லமை என்ன செய்யாது, இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றார், வாசிங்க. உட்காருங்க சீக்கிரம், தேவ சமூகத்துல எந்திக்கவே கூடாது, கவனத்தை திசை திருப்பவே கூடாது. அல்லேலூயா. வாசிங்க சீக்கிரம், எபேசியர் 6:10 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர்ல பலப்படுறதுக்கு அபிஷேகம் போதும், அவருடைய வல்லமையிலையும் சத்துவத்துல என்ன செய்யணும், பலப்படும். போய் தேவன் நின்னார்னா பிசாசு என்ன செய்யுது, அலறுது. அங்க ஒரு இடத்துல போய் இயேசு கிறிஸ்து போய் அந்த தேவனுடைய அந்த ஜெபாலயத்துல போய் பிரசங்கம் பண்ண போனா அங்க ஒரு பிசாசு கூன்னு கத்துது, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படின்னு சொன்னதா இல்லையா? இவர் போய் பிரசங்கம் பண்ண போனாரா, பேய் விரட்ட போனாரா? உபதேசிக்கத்தான் போனாரு. போனா அங்க இருக்கிற பிசாசு அலறுது. ஆமென் சொல்லுங்க. வல்லமை வெளிப்படுது. இன்னொரு இடத்துல லூக்கா 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் உட்கார்ந்து இருக்க போது அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆமென். வல்லமையினால நிரப்பப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். அபிஷேகம் பெற்று ஆவியினால நிரப்பப்பட்டவங்க அதுல பெருகணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்நிய பாஷைகளை பேச 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 ஒரு வசனம் சொல்லுது, வாசிங்க. 1 கொரிந்தியர் வாசிங்க. 14வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல அந்நிய பாஷை எத்தனை 14ஆம் அதிகாரம் தான், ஒரு நிமிஷம் இருங்க. 2 வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், ஆவியினாலே எதை பேசுறானா, ரகசியங்களை பேசுறான். ஆமென். வாசிங்க 4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில பேசுறது என்ன நடக்குது, பக்தி விருத்தி. சொல்லுங்க, பக்தி விருத்தி யாருக்கு, யாருக்கு, தனக்கு தான். நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன உண்டாகுமா, பக்தி விருத்தி. வல்லமை பெருகணும்னா ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே நாம் வளர்வதற்காக. ஆமென். நாம் பெருகுவதற்காக. அந்த வல்லமையை நம்ம சும்மா என்ன செய்யக்கூடாது, வச்சிருக்கவே பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதை 2வது என்ன செய்யணும், வளர்க்கணும். சொல்லுங்களேன், வளர்க்கணும். அத பெருக பண்ணுகிறதற்கு, பக்தி விருத்தி உண்டாகிறதற்காக என்ன செய்யணும், பேசணும் அதிகமா. அந்நிய பாஷையில் பேசுகிறோம், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. வாசிங்க 5வது வசனம். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை எல்லாம் வாசிக்கிறீங்களா? வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் எல்லாரும், சத்தமா வாசிங்க. நீங்கள் எல்லாரும் வாசிக்காதவங்களை தட்டி விடுங்க. நீங்க வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பேச விரும்புறேன், அந்நிய பாஷைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரு சிலர் மட்டும் அந்நிய பாஷை பேசட்டும், மற்றவங்க எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லல. நீங்கள் எல்லாரும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சபைன்னு இருந்தா அவங்க எல்லாரும் என்ன செய்யணும், எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை பேசணும்னு ஆசைனால இருக்குது? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் நாங்க இப்பயே அநியாய பாஷைகள் தான் நிறைய பேசுறோம் பாஸ்டர். வாயில வர்றதெல்லாம் அநியாய பாஷை தான். உங்களுக்கு ஆசையே இல்லாட்டி கொடுக்க மாட்டார். நான் சொல்றது புரியுதா?
அந்நிய பாஷை பேசணும்னு ஆசை இல்லாதவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையே கிடையாது. அல்லேலூயா. சரி, இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீங்க கவனிங்க, எனக்கு பதில் சொல்லுங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு பக்கத்துல இருக்கிற இலங்கைக்கு போகணும். எங்க போகணும் சொல்லுங்க? என்ன ஊருக்கு? பக்கத்துல இருக்கிற திருச்சுடி இல்ல, பக்கத்துல இருக்கிற இலங்கைக்கு போகணும். டக்குன்னு இங்க இருந்து ராமேஸ்வரம் பஸ்ஸை பிடிச்சு போயிடலாமா? ஏன் முடியாது? பாதை போகிறதுக்கு இருக்குன்னு வைங்களேன். என்னதே பாதை இருந்தாலும் அடுத்த நாட்டுக்கு போகணும்னா என்ன வரணும்? பாஸ்போர்ட்டும் விசாவும். ஏன் டிக்கெட் எடுத்தா பத்தாதா? சரி, பாஸ்போர்ட்டும் விசாவும் என்கிட்ட இருக்குது, போயிடலாமா? டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டுங்கிறது எல்லாரும் எடுத்தாக வேண்டிய விஷயம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா வெளிநாட்டுக்கு போகணும்னா என்ன வேணும்? விசா வேணும், அனுமதி வேணும். பாஸ்போர்ட், விசா. ஆமென். பாஸ்போர்ட்டுங்கிறது நம்ம நாட்டில் கொடுக்கறது, விசாங்கிறது அவன் நாட்டில் இவன் உள்ள வரலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி. சரிதானா? லேலுவே சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு விசாரே பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்சவங்க லேலுவே சொல்லுங்க. நான் சொல்றது உடான்ஸ் இல்லை, நான் சொல்றது நான் கதை சொல்லலை. எபேசியர்ல அப்படி போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க, எபேசியர் எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவியானவரை ஒன்றாம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாசிங்க 14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அல்லேலூயா. என்ன உங்களுக்கு புரியுது? நீங்க மீட்கப்படுவீர்கள், நீங்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், பரலோகத்தில் அனுமதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களை கொண்டு போவார். அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னவா? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, ஆவியானவர் தாமே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வாசிங்க 14. மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அச்சாரம்னா என்னங்க? அச்சாரம்னா என்னது? அச்சாரம் என்ன? அச்சாரம் போட்டாச்சா? என்ன போட்டாச்சு சொல்லுவோம்ல. என்ன இந்த வீட பேசுறீங்களாக்கும்? சரி பேசுனதான் சரி. அச்சாரம் போட்டீங்களா கேப்பமா? அட்வான்ஸுங்க. தமிழ்ல சொன்னாதே நம்ம மக்களுக்கு புரியும். புரியுதா உங்களுக்கு? அச்சாரம்னா இங்கிலீஷ், அட்வான்ஸ்னா தமிழ். அட்வான்ஸ், நீ என்னுடையவன். ஆமென் சொல்லுங்களேன். நான் வரும்போது உன்னைய தூக்கிட்டு போயிடுவேங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாராம்? அச்சாரம் எடுக்கிறார். அச்சாரம் என்பது நீ என்னுடையவன் என்கிறதுக்கு ஒரு முத்திரை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒன்றும் உடான்ஸ் எல்லாம் விடலை, வசனம் தெளிவா இருக்கு. அபிஷேகம் பெறாம ஆவியானவர் உங்களை முத்திரை பண்ணாட்டா நீங்க அவருக்கு சொந்தமானவர்களா இல்லையாங்கிறது சந்தேகம் தான். எனக்கு விளங்கிருச்சுங்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவன் கொடுக்கிற முத்திரை. என்ன முத்திரை? நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ பரலோகத்துக்கு சொந்தமான வர வேண்டியவன், நீ வரலாம் அப்படின்னு ஒரு முத்திரை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க,
நான் நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை நான் அதிகமா பேசணும்னு விரும்புறவங்க சத்தம் அல்லேலூயா. அத பேசல, அத அபிஷேகத்தை பெறல அப்படின்னா அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை மறுரூபப்படுத்துகிறவர், நம்மளை தகுதிப்படுத்துகிறவர். ஆமென். வேற வழி இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு விசா தடைப்படுதுங்க, நீங்க அவசியமா போய் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா விசா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன செய்வீங்க? எந்த வகையிலாகிலும் அடம் பிடிச்சாகிலும் கொடுத்தே ஆகும். என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, உன்னுடைய ரேஷன் கார்டுல பேர்ல ஒரு எழுத்து மாறி இருக்குது, அதனால உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு உடனே மாத்த போய் பிறகு ஆதார்ல போய் பார்த்தனாக்கும் இன்சியல் முன்னாடி இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்குது, அதை மாத்து சொல்லுவோமா? சொல்றாங்களா இல்லையா? அன்னைக்கு நம்ம எல்லாரும் முன்னாடி போட்டுதான் பழக்கம். இந்த ஆதார் எழுதும் போது முன்னாடி போடுறதுக்கு பின்னாடி போட்டு போட்டான். எதை? இன்சியல. அதுக்கு ஒரு பிரச்சனை, மாத்து. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் நான் விசா வாங்கிட்டேன். ஒரு ஊருக்கு போறதுக்கு விசாவுக்கு இந்த கஷ்டம், இந்த பாடு, இந்த இது நான் இத்தனை தடவை மாற்ற வேண்டி இருக்குன்னா பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நமக்கு எத்தனை மாற்ற வேண்டி இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். மாத்திட்டேன். அவன் சொல்லிடுவான், ஏப்பா உன் பேர் என்னது? இந்த பேரு. உங்க அப்பா பேர் என்னது? இந்த பேரு. முன்னாடி இனிஷியலுக்கு பேரு பின்னாடி போட்டிருக்கு, அதை போய் முன்னாடி மாத்திட்டு வா. அல்லேலூயா சொல்லுங்களேன். டேய், எல்லாம் ஒண்ணுதான்டா. எங்க அப்பனுக்கு நான் பிறந்தவன், எங்க அப்பா பேர் தான் பின்னாடி இருக்கு. டேய், முன்னாடி போடுறதுக்கு பின்னாடி போட்டீங்க, பின்னாடி போடுறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னு மாத்திட்டேன். இந்த இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னது, ஒரு கார்டு கொடுப்பாங்களே, இன்கம் டேக்ஸ் கார்டு, பான் கார்டு. பான் கார்டு எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு பார்த்துக்கிட்டான். பேரு இதுதான், எல்லா ப்ரூஃபும் இருக்கு, கொஞ்சம் அட்ரஸ்ல மாத்தி. ஏன்னா பழைய வருஷம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வாடகைக்கு இருந்தோம். வாடகைக்கு இருந்தா நிரந்தர அட்ரஸா கிடைக்கும், அந்த அட்ரஸ்ல இருக்கான். இப்ப புது அட்ரஸ், இதுக்கு உனக்கு கொடுக்க முடியாதுங்க. அடே, இது என்னடா கொடுமையா இருக்குது, வாடகைக்கு இருந்தோம்னா அப்புறம் இப்ப இருக்கிற அட்ரஸை மாத்திட்டு வாங்குறான். அதுக்கு ஒரு 2 நாள் சென்னு, அதுக்கு ஒரு 100 ரூபாய் செலவழிச்சு மாத்திட்டு பிறகு பார்த்தனாக்கும் இன்சியல் என்னதுக்கு, இதுல தமிழ்ல இருக்கு, அதுல இங்கிலீஷ்ல இருக்கு, இருந்துட்டு போகுது அப்படின்னாலும் பின்னாடி போட்டிருக்கான், அதை ஒருக்க மாத்துங்கிறான். வேற வழியே இல்லை. ஏன்னா பாஸ்போர்ட், அந்த இன்கம் டேக்ஸ் அந்த கார்டு இல்லாம, பான் கார்டு இல்லாம அக்கௌண்ட் தொடங்க மாட்டேங்கிறான். அக்கௌண்ட் என்ன செஞ்சுட்டான், லாக் பண்ணி வச்சுட்டான். ரூபா போடவும் முடியல, எடுக்கவும் முடியல. பான் கார்டை கொண்டு ஜாயின் பண்ணுங்கிறான். என்னமோ நம்ம கோடி கோடியா இது பண்ண போடுறது 100 ரூபாயும் எடுக்கிறது 50 ரூபாயும். அதுக்கு அவன் பான் கார்டு கேட்கிறான். அதை சரி பண்ணி கொடுக்காத வரைக்கும் அது லாக் எடுக்கவே முடியாது. செய்யறமா இல்லையா? நான் உங்களுக்கு நடைமுறையில சொல்றேன். இதுக்கே இத்தனை மாற்றத்தை நாமதேன்னு உயிரோட இருந்து போய் நின்னாலே பேர்ல ஒரு சின்ன எழுத்து மாற்றம்னாலும் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு எத்தனை மாற்றங்கள் நமக்குள்ள மாற வேண்டியிருக்கிறது. உணர்றேங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேற நமக்கு ஆசைகள் 100 இருக்கலாம், அல்லது நமக்குன்னு ஒரு சில காரியங்கள் பிடிப்பு இருக்கலாம். இல்லை, இப்படி எல்லாம் தேவையில்லை, அந்நிய பாஷையெல்லாம் பேசித்தே ஆகணுமா, ஆவியில நிறைஞ்சுதே ஆகணுமா, அப்படியா இப்படியான்னு என் சொந்த கருத்து 1000 இருக்கலாம். அங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காருன்னா அந்த ரூல்ஸ் படி நான் மாறித்தேன். வேற வழியே கிடையாது. பிடிக்குதோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் அந்நிய பாஷையில பேசுறது யாரும் பார்த்து நீ கேலி பண்ணிட்டாங்கன்னா கேலி பண்ணிட்டு போறாங்க, உனக்கு என்ன? ஆமென் சொல்லுங்களேன். அவர் அதை செய்யணும்னு சொன்னார்னா செஞ்சுதேன். வேற வழியே கிடையாதுங்க. எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், எனக்கு இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன்னா நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஆமென். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம மீட்கப்படுவோம் என்பதற்கு ஆவியானவர் தான் நம்ம மேல இருக்கிற அச்சாரம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீங்க கர்த்தரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, ஆண்டவரை விசுவாசிச்சிருக்கிறீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, தேவ பிள்ளையா மாறி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது பரிசுத்த ஆவி. நீங்கள் விசுவாசிகளான பொழுது, வாசிங்க 13, நீங்களும் கவனிங்க, எல்லாம் பாருங்க 13வது வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, ரட்சிக்கப்படுகிறதற்கு சுவிசேஷ வசனத்தை, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாய் மாறின போது,
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யப்பட்டீர்கள்? முத்திரை போடப்பட்டு நிரப்பப்பட்டீர்கள் இருக்கா? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டீர்கள் இல்ல. பரிசுத்த ஆவி உங்களை நிரப்புனா அது பரலோக பார்வையில உங்க மேல ஒரு முத்திரை, சக்குன்னு ஒரு முத்திரை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க போனீங்கன்னா அந்த பேங்க்ல போனீங்கன்னா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நீங்க எழுதி கொடுத்த சலானுகளான்னு எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் ரைட்டா இருக்கு, ரூபாய் கொடுங்கன்னு எண்ணுவான், எல்லாம் சரியா இருக்கு, சரின்னு சொல்லி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னா வருவீங்களா? என்ன உடனே ஒரு சீல் எடுத்து நெசுக்குன்னு அப்படி குத்தி அப்படி பாதியை கிழிச்சு நம்ம கிட்ட கொடுத்த உடனே வந்துருவோம். சீல் குத்தாம வாங்குவீங்களா? நான் சொல்ற விளங்குதா? ஒரு 50,000 கட்டுறீங்க, உங்க பேருக்கே கட்டுறீங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கே கட்டுறீங்க, செலான் எழுதி கொடுக்குறீங்க, அவங்க ஒரு சிகில் பண்ணி அப்படி அப்படி கிறுக்குமா, அவன் கையெழுத்தா போடுவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு போட்டுட்டு அப்படி கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு நிம்மதியா வந்துருவோம். எப்படி வர்றோம்? சீல் பண்ணி இருக்கிறான், முத்திரை இருக்கணும். நீங்க வாட்டுக்கு வெறும் பேப்பர் அந்த ஒரு அடிக்கட்டையில 50,000 எழுதி அதை கிழிச்சு வச்சுக்கிட்டு, சார் நான் அன்னைக்கு 50,000 கட்டினேன், எனக்கு என் அக்கௌண்ட்லயே ஏறலைன்னா எங்கடா இருக்கு சீலு? ஆமென் சொல்லுங்களேன். சிகில்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். உங்க மேல முத்திரை இருக்கா? உங்க மேல முத்திரை இருக்கிறா? இல்ல, ஒத்துக்கிடணும். இல்லாதவங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே என்னை முத்திரியும், உடைய பரிசுத்த ஆவியினால் என்னை முத்திரிங்க, முத்திரிங்கன்னு முத்திரையிடுங்க, நான் உமக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்களேன். அது இருந்தா தான் நம்ம பரலோகத்துக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியினால் நாம் முத்திரிக்கப்படுகிறோம். அதுல நாம வளரும் பொழுது நன்மை செய்ய ஈஸியா போகுது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்தை கை கொள்ளுகிறதுக்கு பரிசுத்த ஆவி தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இன்னைக்கு சாட்சி கேட்டீங்க, அக்கா சொல்லும் போது என்ன செஞ்சீங்க? சாட்சி கேட்டீங்க. அவங்க போராடுறாங்க, மனுஷீகத்துல என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. என்ன போராடினாங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி மன்னிக்கிறதற்கும் தனக்கு விரோதமாய் செயல்பட்டதுனால தனக்கு எதிரியா அல்லது தன்னை வசவங்களால தன்னை காயப்படுத்தவங்க அவங்களால உள்ள என்ன செய்து சஞ்சலத்தால நிரம்பி தூங்க முடியல, அப்படித்தானே சொன்னாங்க. ஏதோ ஒரு காரியம், யாரோ ஒருத்தர், யாருன்னு நமக்கு தெரியல, அவங்களால அவங்க என்ன செஞ்சாங்க? காயப்பட்டு அவங்கள மன்னிக்கவும் முடியல, இவங்களால சமாதானமா உட்கார்ந்துருக்கவும் முடியல, படுத்துங்கவும் முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஆமென், அப்படித்தானே சொன்னாங்க. அதுல இருந்து எப்படி விடுதலை பெற்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆவியானவர் அந்த பலத்தை என்ன செய்யறார்? உணர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் தான் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? உணர்த்தி அதுக்குள்ள ஜெபத்துக்குள்ள நடத்துறாரு, விடுதலை கிடைக்கும். அப்படின்னா ஆவியானவருடைய உதவியை கேட்கும் போது ஆவியானவர் என்ன செய்யறாரு? தர்றாரு. நான் சொல்றேன், ஆவியானவரை நீரே என்ன நிரப்பிடும்னா நிரப்ப மாட்டாரா? ஆமென். அவர் உங்களுக்குள் வாசம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 14, யோவான் 14 வாசிங்க, சீக்கிரம் சீக்கிரம் படப்படவன் எடுங்க. யோவான் 14 அதிகாரம் 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். 14 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார், அவர் உங்களுக்கு தருவார். என்ன 17 வாசிங்க. 14 17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் உங்க கூடயும் இருப்பாரு, உங்களுக்கு உள்ளேயும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப அவங்க கூட இருந்து நடத்தினார். புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியை பெறாதவர்களுக்கு கூட இருந்து நடத்துவார், பரிசுத்த ஆவியை பெற்றவங்களுக்கு உள்ள இருந்து நடத்துவார். ஆமென். இங்கதான் இருக்கிறீங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு உள்ள இருந்து நடத்துறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். உங்களுக்குள்ள இருக்க அவர் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களானால், தேவ சித்தம் செய்கிறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து அப்படி உணர்த்திக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பார் பாருங்க.
நீங்க தேவ சித்தம் செய்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அவர் ஒரு நாள்ல எனக்குள்ள வந்தாரு, நான் அந்நிய பாஷையெல்லாம் பேசுறேன், ஆனாலும் எனக்குள்ள நிறைய பிரச்சனை. நீங்க அவரை செயல்பட விடல, அவரை என்ன செய்யல, அவர் உங்களை இயக்க விடல. நீங்க அவரை இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்களேன். அவரை செயல்பட விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை சரியா நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மறுபடியும் அந்த 10ஆம் அதிகாரம் 38க்கு வாங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் மாத்திரமல்ல வல்லமையினால் நிரப்பி இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் செய்ததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரம்பி அவரோடு ஒன்றித்து அவர் சொல்றத கேட்டுக்கொண்டே இருந்ததுனால அவர் எப்போதும் நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் போன இடத்துல எல்லாம் பிசாசு ஏயா என்ன வேதனைப்படுத்த வந்தேன்னு ஓடுது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேவ பிள்ளையை பார்த்து பிசாசு பயப்படணுமா, பிசாசை பார்த்து தேவ பிள்ளை பயப்படணுமா? அதுதான் உண்மை. ஒரு தேவ பிள்ளை வல்லமையில நிரம்பி போய் நின்னா போதும், பிசாசு என்ன செய்யணும், பயப்படணும். பிசாசை பார்த்து நம்ம பயந்துகிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம் நான் யோசிச்சு போய் பாருங்க. நீ பேய்னா உள்ளத்துல படபட நடுங்க. நைட் நேரத்தில் பேய் சொல்லாதீங்க. இருட்ட பார்த்தா பேய பயமா இருக்குது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு பேய்னா பயம்? தேவ பிள்ளைய பார்த்து பேய் தான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உன்னை பார்த்து பேய் பயப்படுதா, பேயை பார்த்து நீ பயப்படுறியாங்கிறதுலே நீ யாருடையவன்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி நிரப்பப்பட்டிருந்ததுனால தேவன் கூடவே இருக்கிறத அவர் எப்பயுமே பார்த்தார். ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்கிறத உணர்றீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கிறத நீங்க பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார்னா நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்களேன். மனுஷனை பார்க்கவே மாட்டோம். மனுஷனுக்கு எந்த தேவையோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நன்மை செய்ய. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நன்மை செய்ய ஆரம்பிக்கணுங்கிற வாஞ்ச வந்தா நன்மை செய்யறக்கூடிய வழியை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க. நன்மை செய்யணுங்கிற உங்களுக்கு எல்லாம் ஆசை வந்து பிசாசுகளை துரத்தணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஆண்டவரை போல நானும் பல பேருக்கு உதவி செய்கிறவனா நன்மை செய்கிறவனா இருக்கணும்னு உங்களுக்குள்ள வாஞ்ச வந்துருச்சுன்னா அதுக்குரிய வழியும் என்ன செய்யும் திறக்கும். நீங்க 1000 கோடி வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு கடிச்ச பாகு கூட கொடுக்க முடியாத மனநிலைமை இருக்க முடியும். ஆமென். ஒன்றுமே இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவீங்கன்னா அநேகருக்கு நன்மை செய்யவும் முடியும். பணம் முக்கியம் அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற வசதி முக்கியம், மனசு. ஆமென். நீங்க ஆண்டவரை போல நானும் நன்மை செய்யணும், நன்மை நாள் நற்கிரியைகள் ஐஸ்வர்யமானவாகணும் அப்படிங்கிற விருப்பம் வந்துருச்சுன்னா அதை செய்கிறதற்குரிய எபிலிட்டிய பலனை கிருபைய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பேதுரு சொல்றாரு 3ஆம் அதிகாரம் நீங்க அப்போஸ்தலர்ல வாசிச்சு பார்த்தா அவர் ஜெபத்துக்கு என்ன செய்யறார், தேவாலயத்துக்கு சொல்லுங்க, தேவாலயத்துக்கு என்ன செய்யறாரு, ஜெபத்துக்கு போறாரு. 9ஆம் மணி வேளையா 3:1 வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே அவர் தேவாலயத்துக்குள்ள என்ன செய்யறாரு, போனார்கள். போகும்போது வாசல்ல இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் என்ன செய்யறான், சப்பானியாய் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை ஏதாயிலும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து அவன் சொல்றான், அவனை உற்று பார்த்து என்னிடத்தில் வெள்ளியும் கிடையாது, அப்ப வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது. பிச்சைக்காரனுக்கு வெள்ளியும் பொண்ணுமா போடுவாங்க? காசுதான் போடுவாங்க. இங்க என்ன சொல்றாரு, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அப்படின்னா அந்த ஊர்ல துட்டுக்கு பேரு வெள்ளி, சில்லறைக்கு பேரு வெள்ளி. பொன் நாணயம்னா கொஞ்சம் பெருசு. ரூபாயும் இல்ல என்கிட்ட, சில்லறையும் இல்ல. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என்கிட்ட ரூபாயும் இல்ல சில்லறையும் இல்ல, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, என்கிட்ட
ஒன்னு இருக்குது. என்ன சொல்றாரு? நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படிங்கிற. அவன் பிச்சை கேட்கிறான், அவன் துட்டு கேட்கிறான். இவர் என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? சுகம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீ சுகம் இல்லாததுனால தானே, நீ சப்பானியா இருக்கிறதுனால தானே பிச்சை கேட்கிற. நீ சப்பானியா இருக்க, இப்பவே மாறுன்னு சொல்லி எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே குதிச்சு எழுந்து நடந்துட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் கேட்டது என்னது சொல்லுங்க? எதையாவது கொஞ்சம் குடியா. 40 வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமென் சொல்லுங்களேன். 40 வருஷமா பிறந்ததுல இருந்து காலே இல்ல, சப்பானி, கால் வழங்காதவனாய் உட்கார்ந்து இருக்கிறான். பிச்சை கேட்டவனுக்கு என்ன கொடுத்தான்? சுகம் கொடுத்தான். இதை நன்மை செய்யுது. ஆமென் சொல்லுங்களேன். என்கிட்ட ஒன்னும் கிடையாது, ஆனா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன இருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறது, அந்த வல்லமை இருக்குது. எழுந்து நட அப்படின்னா எழுந்து நடந்துட்டான். எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியுமா? வெள்ளி கொடுத்தா முடியுமா? பொண்ணு கொடுத்தா முடியுமா? ஒரு 10 பவனை வச்சு கூட நான் ஏஞ்சி நடந்துருவானா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நன்மை செய்யறதுக்கு பணம் தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்வதற்கு சொத்து தேவையில்லை. நன்மை செய்வதற்கு வசதி தேவையில்லை. மனசு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. மனசு வேணும். என்ன வேணும்? நன்மை செய்யணுங்கிற மனசு இருந்தா போதும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நல்ல மனசு இருக்கட்டும். சொல்லுங்க. உதவி செய்யணுங்கிற மனசு இருந்தா போதும். நன்மை செய்யணுங்கிற மனசு இருந்தா போதுங்க, உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நன்மை செய்யணுங்கிற மனசு இருக்கு. 4 பேருக்கு நல்லது செய்யணும். நான் வாழ்றது 4 பேருக்கு நன்மை செய்யணும். இயேசு வாழ்ந்த போது பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுவிச்சார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நானும் அப்படி என்ன செய்யணும் சொல்லுங்க? நானும் அப்படி மாறணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வழியை உண்டாக்கிடுவார். பேதுருட்ட ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றான். அடுத்த அதிகாரத்துல பார்த்தா சொத்தை வித்து கொண்டு வந்து அவன் பாதத்துல என்ன செய்யறாங்க? நிலத்தை, பூர்வீக நிலத்தை கொண்டு வந்து பர்னபா வித்து கொண்டு வந்து பாதத்துல வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவன் பாதத்துல சொத்துக்கள் வந்து விழுகும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீ இல்லாதவனா இருக்கலாம், ஆனா உன்னை இயக்குகிறவர் இல்லாதவர் அல்ல, உன்னை பயன்படுத்துகிறவர் இல்லாதவர் அல்ல. அவர் சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவரே உள்ள வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன இருக்குது? அதனாலதான் சொல்றேன், நீங்க நன்மை செய்ய பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டாகிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இறைக்கிற கிணறு இறைக்காத கிணறு நாரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நாறதுக்கு என்ன காரணம்? சும்மா சொல்லுங்க. இறைக்கல, இறைக்க விடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் இறைச்சு விடுங்க. கடிச்ச வாக்கு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை என்ன செய்யப்படாது, எச்சி கையை கொண்டு காக்கா வரட்டாத. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணவே மாட்டார். இன்னொரு ரகசியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல எதுக்கு நிறைய பணம் கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? உங்களை சோதிக்கிறதுக்காக. உங்களுக்கு மிஞ்சி, உங்க தேவைக்கு மிஞ்சி உங்ககிட்ட வருதுனாலே உங்களுக்கு சோதனை தான். என்ன சோதனை? நீ என்ன செய்யற? ஆமென். ரொம்ப நான் உண்மையா சொல்றேன், சத்தியத்தின்படி சொல்றேன். நான் ஒரு கட்டுக்கதையில அல்லது உடான்ஸ விடல. நம்முடைய தேவைக்கு மேல நமக்கு வருது அப்படின்னாலே நம்மளை சோதிக்கிறாருன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, நீ என்ன செய்யற? நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. எனக்கு இப்போ மிச்சம் இருக்கா, நான் மற்றவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். செய்யுங்க, உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. ஆமென். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள், வசனம் தெரிஞ்சாதானே சொல்லுவான், சபிப்பார்கள். அதை விற்கிறவனுடைய தலையில் ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். மற்றவர்களுக்கு உபயோகப்படும்படி நாம் செய்து கொண்டே இருக்க தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த நான், என்னை பின்பற்றுகிற நீ நன்மை செய்யணும்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். மனசுல சொல்லுங்க, ஆண்டவரே நானும் உம்மை போல
நான் நன்மை செய்கிறவனா, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுவிக்கிறவனா நான் மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை வருது? நீங்க நன்மை செய்ய செய்ய உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்குங்க. நீங்க கேட்கவே வேண்டாம், ஆண்டவரே ஆசீர்வதியும் வேண்டாம், நீ நன்மை செய்ய உனக்கு செய்யப்படும். அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது என்ன கொடுக்க? நீ நன்மையை கொடுத்தா நன்மை கிடைக்கும். நீ தீமை செஞ்சா எதை கொடுக்குறியோ அதே உனக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க இனி அப்படியா பேசுறாங்கன்னு சொல்லி நீ அப்படி பேசினா உனக்கு அப்படிதான் மறுபடியும் இன்னொரு ஆளை வச்சு பேச வைப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்களை 4 பேச்சு பேசுறாங்களா, நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படித்தான் வைப்பார். எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய அருமை ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நாமும் அப்படியே இருப்போம். எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. நல்லதையே நான் செய்யணும் அப்படி சொல்லுங்க. நன்மையைத்தான் செய்யணும். ஆண்டவரே, நீங்க எப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரோ அதை போல எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நிற்கலாமா? என் அருமை ஆண்டவரே, அப்படி என்னை மாற்றுங்கப்பா சொல்லுங்க. என்னை நேசிக்கிறவங்களுக்கும் என்னை பகைக்கிறவங்களுக்கும் நான் நன்மை செய்யணும். நன்மை செய்கிறது சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எதை செய்யறீங்களோ அதுக்கு பலன் அறுக்க போறீங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்குரிய பலனை நீங்க அறுக்க போறீங்க. சத்தியமா கர்த்தர் உங்களை அறுவடையை காண செய்வார். நீ எதை விதைச்சிருக்கிறியோ அதை அறுக்கத்தான் போற. ஆமென் சொல்லுங்களேன். நீ நன்மையை விதைச்சேனா நீ நன்மையை அறுப்ப. நீ தேவனுக்காக விதைச்சேனா தேவனுடைய நன்மையை அறுத்துத்தான் ஆகணும். அப்படியே சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்பி நன்மை செய்கிறவனா மாற்றிருங்கப்பா. உங்க இடத்துல வந்த ஒருத்தனுக்கு நீங்க தீமை நினைச்சதும் இல்லை, செஞ்சதும் இல்லை. நான் அப்படி மாற ஆசைப்படுறேன் சொல்லுங்க. நான் மாற ஆசைப்படுறேன். ஆமை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதுல பெருகுங்க. வல்லமை பெருக 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 உங்களிலிருந்து நன்மைகள் புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும். அவர் நன்மைகளின் ஆவியானவர். அவர் நல்லதை செய்கிற ஆவியானவர். நன்மையான வழியை ஹல்லேலூயா ஹல்லேலூயா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்ல கண்ணை மூடி, ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா சொல்லுங்க. என்ன நிரப்பிருங்கப்பா, என்ன நிரப்பிருங்கப்பா சொல்லுங்க. என்ன நிரப்பிருங்க. வாயை திறந்து சொல்லுங்க பிரதர். இருத்தி கையை கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. கை தட்டுனால கையை உயர்த்தி, ஆண்டவரே உங்க நன்மையினால் என்ன நிரப்பிடுங்க. நான் நல்ல ஆண்டவரே நன்மை செய்கிறவனா வாழணும். அநேகருக்கு நன்மை செய்கிறவனா வாழது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே செய்து கொண்டே இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறதுனால் இடையூறுகள் வரலாம். நன்மை செய்கிறதுனால் பாடுகள் வரலாம். நன்மை செய்கிறதுனால் ஒருவேளை உன் வாழ்க்கையில குறைவுகள் வரலாம். அந்த குறைவை கர்த்தர் தம்முடைய மகிமையால் நிறைவாக்குவார். தைரியமா சொல்லு, தைரியமா செய். ஆண்டவரே உம்மை போல சொல்லுங்க, உம்மை போல நான் நன்மை செய்கிறவனா மாறணும். என்ன நிரப்பிடுங்கப்பா. அவரு தம்முடைய ஆவியினாலும் தம்முடைய வல்லமையினாலும் உங்களை நிரப்புவாரு. நீங்க நன்மையினால நிரம்பி நன்மை செய்வீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நன்மை செய்யணும்னாலே அவர் நிரப்பணும். அவர் நிரப்புனா தான் நன்மை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்மை ஏதுமற்ற பாவிகள் நாம். நன்மைகள் ஏதுமற்ற பாவிகளாய் இருந்தோம். நல்லவர் நன்மை செய்ய பழக்கி விடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நிரப்பட்டும் சொல்லுங்க. நீங்க நிரப்புங்கப்பா. நன்மைகளின் நாயகரே, நீங்க என்னை நிரப்பி என்ன நல்லவனா நன்மை செய்கிறவனா உம்மை போல சுற்றி திரிந்து ஆண்டவர் அநேகருக்கு உதவி செய்கிறவனா நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக ஹல்லேலூயா நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி
நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்ய பழகணும் ஆண்டவரே. நல்ல காரியங்களை சிந்திச்சு நல்ல காரியங்களை செய்து பழகணும். அப்பா வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா? நீங்க இறைக்க ஆரம்பிச்சா ஊறுங்க. சொல்லுங்க, இறைக்க ஆரம்பிச்சா ஊறும், இறைக்காட்டி நாரும். ஹல்லேலூயா. வாழ்க்கை நாறுதா ஊறுதா? ஆமென். ஊறணும் அல்லது நாரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒன்று ஊறணும் அல்லது நாரணும். இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காமலே கிட தண்ணியா இருக்கிறது நாரும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஊற்று எடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியானவரே எனக்குள்ள பொங்கி பொங்கி வந்து என்னை மூடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை மூடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அநேகருக்கு பாய்ந்தோடுகிற நதியா மாறணும், அநேகர் தாகத்தை தீர்க்கணும், அநேகருடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவனாய், ஓ நன்மை செய்கிறவனாய் அந்த வைராக்கியம் வரட்டும், அந்த வைராக்கியம் வரட்டும். இயேசு என்ன மீட்டு கொண்டதே நன்மை செய்யத்தான். ஆமென். நற்கிரியைகள் ஐஸ்வர்யவனா மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், நற்கிரியையில் ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்க. பணத்தில் ஐஸ்வர்யம்னு வேதம் எங்கேயுமே நமக்கு சொல்லல. பணமே நமக்கு நற்கிரியைகளை செய்கிறதுக்கு உதவும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அந்த ஊற்று பொங்குனா, உங்களுக்குள்ள அந்த ஊற்று பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஊற்று அநேகரை வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஊற்று தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் பொங்கி வர ஆரம்பித்தார், நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில பொங்க வைப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அநேகருடைய வாழ்க்கை மங்கி போய் கிடக்கிறதுக்கு காரணம் ஊற்று தண்ணீர் பொங்கல. பொங்கணும்னு சொல்லுங்க. எனக்குள்ள உங்க ஊற்று தண்ணீர் பொங்கி பொங்கி வரணும். அப்பா விரும்புறீங்களா? 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 ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஓ ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நல்ல கைதட்டி. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று நீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே, ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சத்தமாய். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி. சொல்லுங்க, பொங்கி பொங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து நமக்குள்ளிருந்து அவர் ஜீவன் தண்ணீராக பொங்கி 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 நல்ல கையை தட்டி, ஆண்டவரை எனக்குள்ளிருந்து உம்முடைய நன்மைகள், ஓ உம்முடைய பரிசுத்த வல்லமை பொங்கி வருவதாக. ஓ அந்த அபிஷேக நதி, ஓ ஒவ்வொருவருக்குள்ளிருந்து ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் பொங்கி பிரவாக
உன்னோடு வருவதாக. அந்த வல்லமை உங்களை நிரப்புகிறது இந்த மத்தியான வேளையில. ஓ அக்கினி மயமான நாவுகள், ஓ அந்த வல்லமை நல்ல வல்லமையை பெற்றுக்கொள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர் உன்னை அபிஷேகிக்க உன்னை விட்டு கொடு. விருப்பத்தோட, ஆசையோட, வாஞ்சியோட, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், ஓ வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவார், 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 ஊற்றுவார். பெற்றுக்கொள் தேவ வல்லமைய. அதுதான் உனக்கு ஜீவன், அதுதான் உனக்குள்ள ஊற்று, அதுதான் உன்னை பாய்ந்து பெருக பண்ணும். இதை நன்மை செய்ய, நன்மையினால் நிரப்புகிற ஊற்று. புதிய பாஷைகளை பேசுங்க, புதிய பாஷைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா பேசுங்க, வெட்கப்படாதீங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமைய, உம்முடைய வல்லமைய I receive, நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், என்னை நிரப்பிடுங்கன்னு சொல்லுங்க. நீ அமைதியா நிக்க நிக்க உன்னை அமைதியா இருந்து கொண்டே இருப்பாய். நீ தேவனை வாஞ்சித்து கதறும் பொழுது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்ல, ஓ தாவீதின் சங்கீதத்தில் சொன்னதுபடி கர்த்தர் அவனை நிரப்பி 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 நடத்தினார். ஹல்லேலூயா. ஆத்தும தாகம் தீர்ந்தவனா ஆமென். இன்பமான சங்கீதங்களை பாடினார். ஹல்லேலூயா. தகப்பனே, தகப்பனே, ஒவ்வொருவருக்குள்ள அந்த வாஞ்ச பெருகட்டும். உங்க முத்திரை ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரட்டும். ஒவ்வொருவரையும் நீங்க தான் மீட்டு கொண்டீங்கிறதுக்கு முத்திரை எடுங்கபடியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க முத்திரையிட்டு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி முத்திரையிடும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை போல உம்மை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் வாழணும். ஆமென் சொல்லுங்க. உம்மை பின்பற்றணும், உமக்கு பிரியமானவர்களாய் இருக்கணும். நீங்க செய்ததை போல நாங்களும் நன்மை செய்யணும். பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க எல்லாம் விடுவிக்கணும். அதுக்கு உங்க அபிஷேகமும் வல்லமையும் எனக்கு வேணும் அப்பா. சொல்லுங்க, அதற்கு உம்முடைய அபிஷேகமும் வல்லமையும் எனக்கு வேணும் அப்பா. ஆண்டவரே, நீங்க தேடி தேடி சென்று விடுதலை கொடுத்தீங்க. தேடி வருகிறவர்களுக்காகிலும் விடுதலை கொடுக்கும்படியாக அந்த வல்லமை எங்க மேல நிரம்பட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, நிரம்பட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில மணிக்கணக்கா பேச ஆரம்பிங்க. வீடுகளில் போய் மணிக்கணக்கா அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. உங்களுக்குள்ள இருந்து வல்லமை வெடிச்சு கிளம்பும். உங்களுக்குள்ள இருந்து நன்மைகள் புறப்பட்டு ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும். ஹல்லேலூயா. நீங்க நின்னீங்கன்னா பிசாசு ஓடும். தகப்பனே, உங்களை போல வாழ அழைத்த எங்கள் தெய்வம், நீங்க எப்படி இந்த பூலோகத்துல வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராய் இருந்தீரோ அதுபோல நாங்களும் வாழணும்னு எங்களை அழைச்சிருக்கிறீங்க. இந்த நாட்கள்ல ஒரு குட்டி இயேசுக்களாய் நாங்க வாழணும்னு நினைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை போல பரிசுத்த ஆவியும் வல்லமையும் எங்களில் பெருகட்டும். நாங்களும் அப்படி வாழ அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்க அந்த வல்லமைக்குள்ள, முத்திரைக்குள்ள எங்களை நடத்துங்க. அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you. Praise the Lord.